Hi, I'll welcome back to a newspaper analysis session. January 23 ஓட இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரிச்சுவல்ஸ் டன், பிஎம் கால்ஸ் இட் ஹிஸ்டோரிக் டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, அயோத்தியாவில் இருக்கிற அந்த ராமர் கோயிலுக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ அந்த ரிச்சுவல்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே பண்ணியாச்சு. பிஎம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நேற்றைய நாளை வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அயோத்தியாவில் இருந்த எல்லா கெஸ்ட்டையுமே என்ன பண்ணாங்க, பிஎம் வந்து அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ ஹீ தேங்க் தி ஜுடிஷியரி ஃபார் அப்ஹோல்டிங் தி டிக்னிட்டி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். ஓகேவா? ஸோ எல்லா லா அண்ட் ஜஸ்டிஸை வந்து தாங்கி பிடிச்ச அந்த ஜுடிஷியரிக்கும் என்ன பண்ணார், அவர் வந்து ரொம்பவே தேங்க் பண்ணார். ஓகேவா? ஸோ அவருடைய நன்றியை வந்து அவர் தெரிவித்தார். ஓகேவா? எடிட்டோரியல் பார்த்தோம் அப்படின்னா, அதே அந்த ராமர் கோயிலில் நடந்த அந்த விஷயங்களை பற்றி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரீட் பண்ணி பார்க்குறப்பவே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ நேற்று என்ன நடந்துச்சு, ஸோ எந்த மாதிரியான நியூஸஸ் எல்லாம் நம்ம கேம் அக்ராஸ், வாட் ஆர் ஆல் த திங்ஸ் தட் வி கேம் அக்ராஸ் டு ஓப்பன் திஸ் பிக் திங் ஃபார் அவர் கண்ட்ரி அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் எடிட்டோரியல் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் த ரைவல்ரி பிட்வீன் த நார்த் அண்ட் சவுத் கொரியா. ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, கவர்மெண்ட் கேரண்டிஸ் ஆன் அ ரைசிங் ட்ரெண்ட் இன் 12 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிம், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா கவர்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சொன்னதை விட 10% அதிகமாக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜிடிபி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்லேயுமே எந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து தேவைப்படுது, ஸோ எப்படியெல்லாம் அதோடைய ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வித் நோ அயன் ஆர் ஸ்டீல், அயோத்தியா டெம்பிள் இஸ் ஸ்டடி இன் சாண்ட்ஸ்டோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, நேற்று நடந்த அந்த விஷயத்தை பற்றி தான் அகைன் அண்ட் அகைன். ஓகேவா? ஸோ எல்லா நியூஸஸுமே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. எந்த ஒரு அயன் ஆர் ஸ்டீல் மெட்டீரியல் வந்து அவங்க யூஸ் பண்ணலை. அயோத்தியா கோயிலுக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாண்ட்ஸ்டோன் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோருமே எப்படி இருக்குது அப்படின்னா 20 feet வந்து ஹைட் வந்து 20 feet ஹைட்டுக்கு வச்சுருக்காங்க. ஸோ 392 பில்லர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. 44 கேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த என்டையர் ஏரியா வாஸ் அபவுட் க்ரீன் ஏரியா. ஸோ 70% ஆஃப் த ஏரியா வந்து எப்படி இருக்குன்னா க்ரீனரியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து 600 எக்ஸிஸ்டிங் ட்ரீஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ கட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற க்ரீனரியை வந்து நம்ம அழிக்கலை அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். President urges youth to stay vigilant against misuse of technology. ஸோ பிரசிடென்ட் திரௌபதி முர்மு என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் அவார்டு வந்து 2024 இயருக்கான 19 சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்தியா வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்தியா ஹேஸ் அன் இன்வேல்யூபிள் ரிசோர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் யூத் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ் மீட்டில் வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் பார்த்தோன்னா ட்ரெமெண்ட்ரஸ் அமௌண்ட் ஆஃப் யூத் பாப்புலேஷன் வந்து இருக்குது. ஸோ அதுதான் எப்படி இந்தியாவோட ஒரு இன்வேல்யூபிளான ஒரு அசட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பிரசிடென்ட் வந்து யூத்துக்கு அட்ரஸ் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா,
எப்படி இருக்கணுமா, ரொம்பவே விஜிலண்டா இருக்கணும். எதுக்கு அகெயின்ஸ்டா, டெக்னாலஜியை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு அகெயின்ஸ்டா நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப விஜிலண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். டெக்னாலஜி வந்து வளர்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டீப் ஃபேக், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து ஓரியன்டா இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துல நம்ம அசட் ஆஃப் இந்தியா நம்ம என்ன செய்யணும், ரொம்பவே விஜிலண்டா இருக்கணும் அகெயின்ஸ்ட் த மிஸ்யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, பிஎம் அனௌன்சஸ் சோலார் ரூஃப்டாப் ஸ்கீம் ஃபார் 1 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, அயோத்தியாவில் வந்து அந்த ராமர் கோயிலோட அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து இது பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, ஹி அனௌன்ஸ்ட் டு த பப்ளிக்லி. ஸோ பப்ளிக்லி ஹி அனௌன்ஸ்ட் லைக் எ ஸ்கீம் டு எலக்ட்ரிஃபை 1 crore households with solar electricity, ஓகேவா? ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார், அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா 1 கோடி ஹவுஸ் ஹோல்டு வந்து எப்படி இருக்க போகுது, ரூஃப் டாப் வந்து சோலாராக நாங்கள் வந்து செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஆஃப்டர் தி கான்செக்ரேஷன் ஆஃப் தி ராம் ஐடியல். சோனி கால்ஸ் ஆஃப் $10 billion merger with ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, சோனியும் ஜியும் சேர்ந்து ஒரு எம்ஓயு மாதிரி அந்த $10 billion வந்து என்ன பண்ண போகிறோம், நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பிகம் அ மர்ஜர் டீல் பிட்வீன் த சோனி அண்ட் ஜி. பட் இப்போ வந்து சோனி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை கால்ஸ் ஆஃப் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒய்? பிகாஸ் தே பிளேம்டு ஜி ஃபார் நாட் க்ளோசிங் த மீட்டிங் கண்டிஷன்ஸ் வித் த டெட்லைன், ஓகேவா? ஸோ டெட்லைன் மீட் பண்ணலை ஜி என்டர்டைன்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சோனி வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல பாருங்க, கரூர் வைசியா கேவிபியோட Q3 ப்ராஃபிட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. கீலோ இந்தியா யூத் கேம்ஸில் வந்து ஹரியானா டீம் வின் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ கபடி டைட்டில் வின் பண்ணது வந்து ஹரியானா டீம். அது மட்டும் இல்லாமல் ஜிம்னாஸ்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆரியன் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரியகுமார் இஸ் கேப்டன் ஆஃப் ஐசிசி T20I டீம் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ் தே மென்ஷன்ட், சூரியகுமார் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஐசிசியோட கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எல்லாமே அவ்வளோதான். நம்ம நாளைக்கு நியூஸில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.